ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குரு. நாம் இன்னைக்கு ரொம்பவும் டேஸ்டான வேர்க்கடலை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப்பு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். பச்சை வேர்க்கடலை நல்லா உரிச்சிட்டு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச வேர்க்கடலையாக இருந்தாக்கா 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, 4 பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். துருவின தேங்காய் அரை கப்பு, தேவையான அளவுக்கு சமையல் எண்ணெய், கருவேப்பிலை, ஒரு பெரிய துண்டு இஞ்சை தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 25 பூண்டு பல், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, பிரிஞ்சி இலை, பெருஞ்சீரகம், பட்டை கிராம்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இப்போ இஞ்சியும் பூண்டையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு தேங்காயும் பொட்டுக்கல்லையும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ரெண்டு பேஸ்ட்டும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். வானல் சூடேறிடுச்சு. இப்போ சமையல் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போ 3 கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கலாம். இப்போ பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சாதான் வாசனையாக இருக்கும். அதனால் பெருஞ்சீரகம் நல்லா பொரியிற வரைக்கும் வறுக்கணும். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ கிரேவியில் தண்ணி சேர்த்துடலாம். நான் 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். கிரேவி கொதிக்கட்டும், மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வேர்க்கடலையே சேர்த்துடலாம். வேர்க்கடலை வேகணும், நம்ம திருப்பியும் மூடி வச்சிடலாம். வேர்க்கடலை நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லியை கையால் கிள்ளி போட்டுங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். டேஸ்டான வேர்க்கடலை கிரேவி எப்படி செய்யணும்னு இப்போ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.